ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூமன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 8 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்ததும் நம்ம ஒத்தரோசா டைனிங் டேபிள்ல சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு, "டேய் என்னடா சாப்பாடெல்லாம் இருக்கு. ஆனா குழம்பு இல்ல, ஸ்டாப் ஸ்டிக் இல்ல, தட்டு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கிய பிடிச்சு திட்டவும், ஜாக்கி பையனும் ரொம்ப சோகமா, "சரி அத்த நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்க போறப்ப அப்பதான் ஹாங் பையனும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையன் உள்ள வர்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் ரொம்ப ஆசையா பேபி நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆசையா கட்டிப்பிடிச்சு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத நம்ம ஒத்தரோசா பார்க்க முடியாம அமைதியா திரும்பி உட்காந்துருப்பா. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒத்தரோசாவை பார்த்துட்டு என்னம்மா மாமியாவும் மருமகனும் ரெண்டு பேரும் ஒன்னா ஜாலியா வீட்டுல இருக்கீங்க போல, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையன் கேட்கறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் அவங்களோட ஒத்தரோசாவை ஒருத்தர் கண்ணாலே சண்டை போட்டுக்கிட்டே, "ஆமா, ஆமா நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாரி சண்டை போடுறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஹாங் பையனும் "சரி, சரி நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சுட்டே "அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையன் கேட்கவும், உடனே ஒத்தரோசா "இந்தா வந்துட்டேன்டா. அம்மா உனக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். நீ தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும். வா, வா நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையன சாப்பிட வர சொல்லவும், உடனே ஜாக்கி பையனும் "இல்ல, இல்ல என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க குளிங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் மிரட்டவும், உடனே ஒத்தரோசா "டேய் மருமகனே நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஃபர்ஸ்ட்டு என்னோட குழந்தை சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். அவன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் குழந்தை. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஹஸ்பண்ட். அதனால அப்புறம் பார்த்துக்கலாம். நீ சொல்றத அப்புறம் கேட்டுக்கோடா. நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க பையன சாப்பிட சொல்லவும், ஜாக்கி பையனும் "அத்தை அவர் உங்களுக்கு பையனா இருந்தாலும் சரி. ஆனா இப்ப அவர் எனக்கு ஹஸ்பண்ட் தானே. அதனால நான் சொல்றத அவர் கேட்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க குளிக்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஹாங் பையன இங்க சாப்பிடணும், இல்ல நீ குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் ஹாங் பையனும் பார்த்துட்டு, என்ன இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடுப்புற நான் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் திரு திருன்னு முழிச்சுட்டு, ஐயோ ஃபர்ஸ்ட்டு 2 பேருமே சண்டைய நிறுத்துறீங்களா? நான் சாப்பிடணும்னு வந்தா இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் குளிக்கணுமா இல்ல சாப்பிடணுமான்றத 2 பேரும் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. மனுஷன் சாப்பிடணும்னு வந்தா இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கிற நிம்மதிய கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப கோவமா கிளம்பி போறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பெயின் கோவமா கத்திட்டு அவன் பாட்டு கோவமா கிளம்பி போயிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் மறுபடியும் அத்தை உங்களால தான் சண்டை. டேய் மருமகனே உன்னால தான்டா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோவமா முறைச்சு பார்த்துக்கிட்டே கண்ணாலே சண்டை போட்டுட்டே நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்காவ அழுதுகிட்டே, "அம்மா என்னோட புருஷன் என்ன அடிச்சு வீட்ட விட்டு துரத்திட்டான். அதனால நான் இனிமே உன் கூட தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா அழுதுகிட்டே சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா முறைச்சு பார்த்துக்கிட்டே, "ஏண்டி என்னோட வீட்டுக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா கேட்கவும், உடனே அவங்களோட தங்கச்சி அழுதுகிட்டே, "அம்மா என்னோட புருஷன் என்ன அடிச்சு வீட்ட விட்டு துரத்திட்டாம்மா. இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உன் கூடயே இங்கேயே இருந்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா அழுதுகிட்டே சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா அதெல்லாம் கண்டுக்காம, "முடியாதுன்னா முடியாது தான். நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா கோவமா கத்தவும், உடனே அவங்களோட அக்கா அழுதுகிட்டே, "அம்மா நீ பார்த்து வச்சு கட்டி வச்ச உன் மருமகன் தாம்மா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லம்மா எப்ப பாரு என்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. வீட்ல அந்த வேலைய செய், இந்த வேலைய செய்ன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரும்மா. சரின்னு சொல்லி நானும் வேலை செஞ்சா, இந்த வேலை நல்லா இல்ல, அந்த வேலை நல்லா இல்ல. என்னடி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இதுவே சாக்கா வச்சு என்கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரும்மா. நீ தாம்மா கேட்கணும். நீ தான் பேசணும். வாம்மா, வாம்மா எனக்காக அவன்கிட்ட சண்டை போடும்மா வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசாவோட பொண்ணு கெஞ்சி கேட்கறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா அதெல்லாம் கண்டுக்காம, "முடியாதுன்னா முடியாது தான். நீ வந்த வழிய பார்த்து உன் புருஷன் வீட்டுக்கே போடி, போடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கண்டிஷனா சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசாவோட பொண்ணு அழுதுகிட்டே, "அம்மா நீயே இந்த மாரி சொன்னா நான் வேற யாரம்மா நம்பி போறது? நான் வேற யார்கிட்டம்மா போய் அழுதுட்டுலாம் இருப்பேன். நீயே எனக்காக பேசும்மா வாம்மா. நீ வரலன்னு வச்சுக்கோ, நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். உன் கூடயே இங்கேயே தங்கிருவேன் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசாவோட பொண்ணு அழுதுகிட்டே கேட்கறத பார்த்தோன்னே, ஒத்தரோசா "இந்தாடி உன்கிட்ட இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வரமாட்டா. இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட
பொண்ணோட கழுத்த வந்து பிடிச்சு எப்படியாவது வந்து நீ வீட்ட விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தொரத்துறத பார்த்தோனே, அவளும் வந்துட்டு அம்மா நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாரி வந்து கீழ படுத்துக்கிட்டே வந்து அழுதுகிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து கோவமா வந்து சண்டை போடுறத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை போதும் நிறுத்துங்க. நீங்க வந்து லூசு மாரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க என்னோட அண்ணி வந்து எப்படி வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அத கூட வந்து கண்டுக்காம நீங்க வந்து வீட்ட விட்டு தொரத்துறதுல வந்து குறியா இருக்கீங்க. நீங்கலாம் ஒரு அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்துறத பார்த்தோனே, உடனே நம்ம ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நீ வந்து வாய மூடு. நீ வந்து எதுவும் வந்து பேசக்கூடாது. அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, நீயும் வந்து அவ கூடயே வந்து வீட்ட விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கோவமா வந்து கத்தவும், இத பார்த்தோனே உடனே ஜாக்கியும் வந்துட்டு, "ஓ! அப்படியா? என்ன வந்து வீட்ட விட்டு தொரத்துறேன்னு சொல்றீங்களா? நீங்க மட்டும் என்ன வந்து வீட்ட விட்டு தொரத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல வந்து நான் கேஸ் போட்டுருவேன். என்ன வந்து என் மாமியா வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்கன்னு சொல்லி, உங்க மேல வந்து கேஸ போட்டு உங்கள வந்து ஜெயிலுக்குள்ள வந்து தள்ளிருவேன் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா வந்து ஒத்தரோசாவ வந்து மிரட்டிட்டு இருக்கறத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்துட்டு இப்ப வந்து என்கிட்டயே வந்து எய்த்து எய்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இருடா இரு உன்ன வந்து அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட பொண்ண வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமா வந்து அவ பொண்ண வந்து பார்க்கவும், உடனே அவளோட பொண்ணு வந்து அழுதுகிட்டே, "அம்மா போதும் நிறுத்து. சும்மா சும்மா என்கிட்டயே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. முதல்ல வந்து இந்த டாக்குமெண்ட்ட வந்து படி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ட வந்து ஒத்தரோசாட்ட வந்து தரவும், அவளும் வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா வந்து அவ பொண்ணையும் வந்து பார்த்துட்டே வந்து உட்காந்துருப்பா. நம்ம ஜாக்கி பையனும் வந்து அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அவனும் வந்து ஷாக்கா, "அண்ணி நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி வந்து ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, ஹாங்கோட தங்கச்சி வந்து, "அம்மா எனக்கும் அவனுக்கும் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது தெரியாம நீ வந்து என்கிட்டயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்கா வந்து சொல்றத பார்த்தோனே, ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அவளோட பொண்ண வந்து தொரத்தி தொரத்தி வந்து அடிக்கிறத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் வந்து பின்னாடி வந்துட்டு, "அத்தத்த அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கோட அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வந்து அவனும் வந்து அடி வாங்கிட்டே வந்து வந்துகிட்டு இருப்பான். அப்போ ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "ஏன்டி டிவோர்ஸ் பண்ணதும் இல்லாம திரும்ப வந்து என்னோட வீட்டுக்கே வந்திருக்க. என் கண்ணு முன்னாடியே வந்து இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்க. உன்ன வந்து அடிச்சு கொல்ல தான் போறேன். நீ வந்து எங்கேயாவது வந்து போய் தொலைய வேண்டியதானே. ஏன் வந்து என்னோட வீட்டுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கோவமா வந்து அவளோட பொண்ண வந்து தொரத்தி தொரத்தி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கறத பார்த்தோனே, உடனே ஹாங்கு பையனும் வந்து நடுப்புற வந்துட்டு, "அம்மா போதும் நிறுத்து. ஏன் வந்து அவள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து நடுப்புற வந்து சப்போர்ட் பண்றத பார்த்தோனே, உடனே ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "டேய் மகனே நீ வந்து நடுப்புற வராத. அவ வந்து எவ்வளோ பெரிய காரியம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுதுல்ல. அவள வந்து இன்னைக்கு வந்து கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு அவளோட பொண்ண வந்து அடிக்க வரப்ப, உடனே ஹாங்கு பையன் வந்து நடுப்புற வரவும், அவனோட மண்டையிலே வந்து வேகமா வந்து அடிக்கவும், அவனும் வந்து, "ஐயோ! அம்மா முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். இத பார்த்தோனே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "ஐயய்யோ! என்னோட பேபிக்கு வந்து என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன வந்து பார்க்க வரப்ப, உடனே ஒத்தரோசா வந்துட்டு, "என்னத்தையும் வந்து பண்ணி தொலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயி ஓடி போயிருவா. இத பார்த்தோனே உடனே ஒத்தரோசாவோட பொண்ணு வந்துட்டு, "அண்ணன வந்து பார்க்கதா இல்ல அம்மாவ வந்து பார்க்கதான்னு" சொல்லி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, "அண்ணா என்ன வந்து மன்னிச்சிடு. நான் வந்து அம்மாவ வந்து சமாதானப்படுத்த போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கோட தங்கச்சி வந்து உள்ள வந்து ஓடி போயிருவா. இத பார்த்தோனே ஜாக்கி பையனும் வந்துட்டு, "பேபி உங்களுக்கு வந்து என்னாச்சு? உங்க ஃபேமிலி வந்து உங்கள விட்டுட்டு வந்து எஸ்கேப் ஆயி ஓடி போயிட்டாங்க. நான் தான் வந்து உங்க பக்கத்துல இருக்கேன். என்ன வந்து விட்டுட்டு போயிறாதீங்க. பேபி கண்ண தொறந்து பாருங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கவலைப்பட்டு வந்து ஹாங்கு பையன வந்து எழுப்பி விட பார்க்குறப்ப, ஹாங்கு பையன்ட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வராதத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து பயந்துகிட்டே, "சரி ஓகே நம்ம புருஷனுக்கு வந்து நம்மளே வந்து கிஸ் பண்ணி பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கிஸ் குடுக்குறப்ப, ஹாங்கு பையன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம அமைதியா வந்து படுத்திருப்பான். இத பார்த்தோனே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "சரி ஓகே நம்ம மறுபடியும் வந்து குடுத்து பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து மறுபடியும் வந்து கிஸ் குடுத்துக்கிட்டு இருக்கப்ப, ஹாங்கு பையன் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம அமைதியா வந்து படுத்திருப்பான். அதனால நம்ம ஜாக்கி பையனும் வந்து டீப்பா வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப, அப்பதான் வந்து நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு, "இது தான்டா நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து டீப்பா வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கறத பார்த்தோனே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு, "அப்ப நீங்க வந்து மயக்கம் போட்டு விழுகலையா? என்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? என்கிட்ட வந்து பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து கோவமா வந்து ஹாங்கு பையன வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹாங்கோட தங்கச்சி வந்து நம்ம ஜாக்கி பக்கத்துல உட்காந்துட்டு, "அண்ணி உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து ரொம்ப பிடிக்குமா? எனக்காக வந்து எங்க அம்மாகிட்ட வந்து சண்டையெல்லாம் போட்டு எனக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ணீங்களே! என்ன வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா? என் மேல வந்து அவ்வளோ பாசமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து கேட்குறப்ப, உடனே ஜாக்கி பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அண்ணி நான் வந்து உங்க மேல வந்து என்னைக்குமே வந்து கோவப்பட்டதே கிடையாது. நான் வந்து கோவப்படுற ஆள் யாருன்னா, அது வந்து உங்க அம்மா மட்டும் தான். நான் வந்து அவங்கள மட்டும் தான் வந்து வெறுக்கிறேன். உங்களையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து துணையா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப, உடனே ஹாங்கு பையன் வந்து ரொம்ப பாவமா கையில வந்து தலாணி வச்சுக்கிட்டு, "பேபிம்மா நான் வந்து எங்க வந்து தூங்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து ரொம்ப அப்பாவியாட்ட கேட்குறப்ப, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "இன்னைக்கு வந்து நீங்க வந்து உங்க அம்மா கூட வந்து தூங்குங்க போங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை. அப்பதான் வந்து என்னோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து மிரட்டவும், உடனே ஹாங்கு பையனும் வந்து, "சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாட்ட வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இத பார்த்தோனே அவனோட தங்கச்சியும் வந்துட்டு, "அண்ணி ஏன் என் அண்ணன்ட்ட வந்து இந்த மாரி வந்து நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒண்ணும் தெரியாத மாரி வந்து கேட்கவும், உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு,
ஆயிட்டு, "கொஞ்ச நேரத்துல நான் வந்து எவ்வளோ தூரம் வந்து பயந்துட்டேன் தெரியுமா? விளையாடணும்னு சொல்லிட்டு இந்த மாரி தான் வந்து விளையாடுவாங்களா? நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்தவும், ஒத்தரசாவோட பொண்ணு வந்து ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "அண்ணி எங்க அண்ணன் வந்து இப்படிதான் வந்து லூசு பையன். நீங்க வந்து கோவம்லாம் வந்து படாதீங்க. நம்ம வந்து தூங்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அமைதியா வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒத்தரசா வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம ஜாக்கி பையன் வந்து அடிக்கடி வந்து சண்டை போட்ட எல்லாத்தையும் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஒத்தரசா வந்து லைட்டா சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருக்கதோட இந்த எபிசோட் வந்து முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.